கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், MC சம்பத் உள்ளிட்ட முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் எம்எல்ஏக்கள் தாவேகாவில் இணைந்தனர். சென்னை பனையூரில் தாவேகா தலைமை அலுவலகத்தில் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா நிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். அதிமுகவில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைக்கு காரணம் EPS தான் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விமர்சனம். ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுகவில் பொதுச் செயலாளர் இல்லை எனவும் சாடல். முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், இந்த சூழ்நிலை உருவாக்குனது நம்மள. இந்த சூழ்நிலை உருவாக்குறது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர். பேப்பர் அளவில் ஒருத்தர் போஸ்டிங்ல இருக்கலாம். மக்கள் மனசுலையும் சரி, தொண்டர்கள் மனசுலையும் சரி, புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கும் யாரும் இன்னும் பொதுச் செயலாளர் இன்னும் உருவாகல. ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு கடந்த 9 ஆண்டுகளாக எங்கு செல்வது என திக்கு தெரியாமல் இருந்தோம். உள்ளாட்சி தேர்தலில் தமிழகம் முழுவதும் தாவேகா வெற்றி பெற பாடுபடுவோம் என முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் உறுதி. மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்தார்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய அகால மரணம், அதுதான் எங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு சுனாமி திரும்பி போட்டது. இங்கே நாங்கள் இணைந்திருக்கிறோம் என்று சொன்னால் கடந்த 9 ஆண்டு காலம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மனப்பழக்கம், எங்கே செல்வது என்று திக்கு தெரியாத காட்டிலே நாங்கள் இருந்தோம். நாங்கள் ஏதோ பேருக்கு இருந்தோமே ஒழிய கடந்த 5 ஆண்டுகளிலே நாங்கள் பட்ட கஷ்டம் ரொம்ப கஷ்டம் இல்லை, மிகப்பெரிய கொடுமை. யாருக்கும் எந்த வகையிலும் செய்ய முடியாது. அந்த காலத்தில் 90% அதிமுகவினர் தாவேகாவில் இணைவார்கள் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மீண்டும் பேச்சு. 50% அதிமுகவினர் தாவேகாவில் இணைந்து விட்டனர் எனவும் கருத்து. 90% அதிமுகவுடைய நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து சேருவார்கள். இன்றைக்கு 50% நிறைவேற்றிருக்கு. அந்த பொதுச்செயலாளருக்கு நன்றி. மாற்றுக் கட்சியிலிருந்து தாவேகாவிற்கு வருவோருக்கு உரிய மரியாதை வழங்கப்படும். புதிதாக இணைந்தவர்களுக்கு நிர்வாகிகளிடம் பேசி விரைவில் பதவிகள் வழங்கப்படும் எனவும் பொதுச் செயலாளர் ஆனந்த் உறுதி. உங்களுக்கு ஒரு சிறு அளவு கூட மரியாதை இல்லாமல் நாங்கள் நடக்க மாட்டோம். முக்கியமாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது, அவர்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் மரியாதை குறைவாக எந்த விதத்திலும் நீங்கள் யாரும் நடந்து கொள்ளக்கூடாது. அவர்களுக்கு உண்டான மரியாதை கண்டிப்பாக கொடுக்கப்படும் என்று மாண்பு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஆகவே எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய, நகரம் எல்லோரிடம் கலந்து பேசி உங்களுடன் உட்கார்ந்து உங்களுக்கு என்ன பதவிகள் வழங்க வேண்டுமோ அது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வழங்குவார்கள். திமுக என்ற தீய சக்தியை அழிக்க தூய சக்தி தாவேகா வரவேண்டியது என்பது காலத்தின் கட்டாயம். உங்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு பணியாற்றுவோம் என தாவேகாவில் இணைந்த கடம்பூர் ராஜு பேச்சு. இன்றைக்கு நாங்கள் தாயகத்தோடு இந்த கழகத்தில் இணைவதற்கு ஒப்புதல் அளித்த மாண்புமிகு தமிழகத்தின் பொற்கால முதல்வர், தமிழகத்திலே ஒரு தீய சக்தியை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது ஆண்டவன் கட்டளையாக ஒரு தூய சக்தி வந்தால்தான் நடக்கும் என்று காலத்தின் கட்டாயத்தின் பேரில் வந்து இன்றைக்கு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை போல வாழும் வரை இனிமேல் விஜய்தான் முதலமைச்சர். அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்த கடம்பூர் ராஜு புகழாரம். இந்த காலம் வரை தமிழகத்தின் முதலமைச்சராக வாழ்வார் என்ற மக்களுடைய எண்ணத்தின்படி இன்றைக்கு நாங்கள் இந்த கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் தாவேகா வெற்றி பெறும் என அமைச்சர் என் ஆனந்த் நம்பிக்கை. தாவேகாவை பொறுத்தவரை எந்த காரணத்தை கொண்டு மரியாதை குறைவாக நடந்து கொள்ள மாட்டோம் என்றும் உறுதி. ஒன்றாக இணைந்து வரும் அனைத்து தேர்தல்களிலும் 234 தொகுதியில் நம்ம தான் இருக்கணும். அதற்கு எல்லோரும் நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
தாவேகா அலுவலகத்திற்கு செல்ல அதிமுக முன்னாள் அமைச்சர்களின் ஆதரவாளர்கள் முண்டியடித்ததால் பரபரப்பு. தாவேகா அலுவலகத்திற்குள் நுழைய முயன்ற அதிமுகவினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம். ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு லாபத்தை எதிர்பார்த்தே செல்வார்கள் என திமுக தலைவர் ஸ்டாலின் பேச்சு. சுயலாபத்திற்காகத்தான் ஆளுங்கட்சிக்கு செல்வார்கள் என்றும் அதிமுகவினர் தொடர்ந்து தாவேகாவில் இணைவதை மறைமுகமாக சாடினார். பிரிந்து போகிறார்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு லாபத்தை அடிப்படையாக வச்சு ஏதாவது வசதியை மனதிலே கொண்டு ஆளுங்கட்சி நோக்கித்தான் அதிகமாக போவது உண்டு. அதைதான் நாம் பார்த்திருக்கிறோம். ஆட்சி பறிபோகும் என தெரிந்தும் எமர்ஜென்சியை எதிர்த்தோம் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. ஆட்சி முக்கியமல்ல, ஜனநாயகமே முக்கியம் என்று கருதும் கட்சி திமுக என்றும் திட்டவட்டம். நெருக்கடியை எதிர்த்தால் ஆட்சியை பறிபோகும் என்று தெரிந்தே எதிர்த்தோம். நாம் கவலைப்படவில்லை. கலைஞர் அவர்கள் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஆட்சி நமக்கு முக்கியமல்ல, ஜனநாயகம் தான் நமக்கு முக்கியம் என்று கருதி அந்த நெருக்கடி நிலையை எதிர்த்து சென்னை கடற்கரையில லட்சக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டி தீர்மானம் போட்டு அன்றைக்கு நிறைவேற்றினார்கள். நெருக்கடி நிலையை ரத்து செய்யுங்கள், கைது செய்து சிறையில் வைத்திருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் உடனடியாக விடுதலை செய்யுங்கள் என்ற தீர்மானம் போட்டோம். அந்த தீர்மானம் போட்ட காரணத்தால் 76ஆம் ஆண்டு நம்முடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. பாஜக வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே கூட்டணி கட்சியினரை வழியனுப்பி வைத்தேன் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். திமுக தயவோடுதான் தற்போதைய ஆட்சி நடந்து கொண்டிருப்பதாகவும் பேச்சு. இப்போ ஆட்சி நடப்பதை நம்முடைய தயவில் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய விருப்பம், உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜனநாயகம் நான் தடுக்க மாட்டேன். நாட்டிலே ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடக்கூடாது, அதன் மூலமாக பிஜேபி ஆட்சி தமிழ்நாட்டிற்கு வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையிலே தான் அவருக்கு நான் வழி அனுப்பி வைத்தேன். ஆகவே நம்முடைய தயவோடு நடைபெறக்கூடிய இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரைவில் நாம் உறுதி எடுத்துக்கொண்டு பணியாற்ற மக்களின் தீர்ப்பை மதித்து சுய பரிசோதனை செய்வதற்கு பதிலாக மற்றவர்களை குறை கூறிக்கொண்டே இருந்தால் திமுகவின் வீழ்ச்சி மேலும் அதிகரிக்கும். ராகுல் காந்தி குறித்த முரசொலி கட்டுரைக்கு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் பதில். தினமும் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு வெளியில் ஒரு பேச்சு உள்ளே ஒரு பேரமும் நடத்துபவர்களுக்கு ராகுல் காந்தி குறித்து பேச எந்த அருகதையும் இல்லை. ஊழல், கமிஷன், இரட்டை வேடம் மற்றும் அதிகார அகந்தைக்கு தமிழகத்தில் இடம் இல்லை என மக்கள் உறுதிப்படுத்தி விட்டார்கள் என்று மாணிக்கம் தாகூர் பதிவு. திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகையின் போது ஏற்கனவே உள்ள நடைமுறையின்படியே தீபம் ஏற்றப்படும். தீபம் ஏற்றும் விவகாரத்தில் மக்கள் அமைதியை விரும்புகின்றனர். திருப்பரங்குன்றம் மலை மீது தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படுமா எனும் கேள்விக்கு அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். சூழ்நிலை இருக்கோ அமைதியான சூழ்நிலை தான் எங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. அதே தான் தொடரும்னு நாங்களும் அரசும் நினைக்குது. இதுதான் நாங்கள் முன்னாடியும் சொல்லிட்டு இருந்தோம். 2 வருஷத்துக்கு முன்னாடியும் 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே சூழ்நிலை தான் தொடர வேண்டும் என்று அனைவரும் விரும்புகிறோம். அமைதியாக இருக்கும். இதில் யாரும் எந்த மதவாத சக்தியும் உள்ளே வந்து அரசியல் செய்ய நாங்கள் 100% அனுமதிக்க மாட்டோம். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் உயர்நீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் வகையில் அமைச்சர் சி.டி.ஆர். நிர்மல்குமார் பேசியிருப்பது கண்டனத்திற்குரியது. இந்து மக்களின் பண்பாட்டு உரிமையை பறிக்க முயலும் அமைச்சரின் இந்த பேச்சை முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆமோதிக்கிறாரா என்றும் நயினார் நாகேந்திரன் கேள்வி. மதவாத சக்திகள் உள்ளே வந்து அரசியல் செய்ய நாங்கள் 100 விழுக்காடு அனுமதிக்க மாட்டோம். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான செய்தியாளர்களின் கேள்விக்கு அமைச்சர் நிர்மல்குமார் பதில்.
பெரும்பாலான மக்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சூழ்நிலை இருந்துச்சோ அமைதியான சூழ்நிலை தான் எங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. அதே தான் தொடரும்னு நாங்களும் அரசும் நினைக்குது. இதுதான் நாங்கள் முன்னாடியும் சொல்லிட்டு இருந்தோம். 2 வருஷத்துக்கு முன்னாடியும் 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே சூழ்நிலை தான் தொடர வேண்டும் என்று அனைவரும் விரும்புகிறோம். அமைதியாக இருக்கும். இதில் யாரும் எந்த மதவாத சக்தியும் உள்ளே வந்து அரசியல் செய்ய நாங்கள் 100% அனுமதிக்க மாட்டோம். திரைப்படங்களின் மறு வைத்துக் கொண்டு மாறுவேடம் என்பது போலத்தான் அண்ணாமலையின் புதிய இயக்கம். பாஜகவின் இன்னொரு முகமாக அண்ணாமலை கட்சி தொடங்கியிருப்பதாக அமைச்சர் வன்னியரசு விமர்சனம். திரைப்படத்தில் மாறுவேடத்தில் சும்மா மறு வச்சுட்டு போனால் உடனே அது வேற ஆள் அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. இது ஒரு மாறுவேடம் தான். நீங்கள் எத்தனை மறு வச்சுட்டு நீங்கள் மாறுவேடம் போட்டு வந்தாலும் அந்த வடிவேல் சொன்னது போல தான் உன் கொண்டையை நீங்கள் மறைக்க முடியாது அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகள். ஆகவே ஒருபோதும் பாஜக ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகளுடைய செயல் திட்டம் உருமாறி வேடம் மாறி நீங்கள் வந்தாலும் இங்கே வேலைக்கு ஆகாது. அப்படி சென்னை ராஜரத்ன மைதானத்தில் 2026ஆம் ஆண்டில் தமிழக முதலமைச்சர் காவலர் பதக்கங்கள் வழங்கும் நிகழ்ச்சி. சிறப்பாக செயல்பட்ட 300 பேருக்கு பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார் சென்னை மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ். இன்றைய தினம் பதக்கத்தினை பெறும் காவலர்களுக்கு மாத ஊதியத்தில் ரூபாய் 500 பதக்கம் மெடல் அலவன்ஸ் வழங்கி சிறப்பிக்கப்படும் என்பதனை இந்த தருணத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். 10 ஆண்டுகள் காவல்துறையில் எந்தவித தண்டனையும் இன்றி மிகச்சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. பொதுமக்களின் புகார்களை பரிவுடன் அணுகுவதுடன் சட்டத்திற்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறையினருக்கு சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜ் அறிவுறுத்தல். தனியார் ஆம்னி பேருந்துகள் சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்துதான் இயங்க வேண்டும் என்ற போக்குவரத்து ஆணைய உத்தரவு ரத்து. போரூர், சுங்கச்சாவடி, சூரப்பேடு, மாதவரம், ரவுண்டானாவில் பயணிகளை ஏற்றவும் இறக்கவும் அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மத்தலகுண்டு அருகே தனியார் பொறியியல் கல்லூரியின் விடுதி வார்டன் மீது மாணவிகள் பாலியல் புகார். இரவு நேரங்களில் செல்போனில் அந்தரங்கமாக பேசி பாலியல் ரீதியாக துன்புறுத்தலில் ஈடுபடுவதாக திண்டுக்கல் மாவட்ட கலெக்டரிடம் புகார் மனு. கேர்ள்ஸுக்கு சேஃப்டி இல்லை. ஹாஸ்டல்லேருந்து ஜென்ஸ் ஹாஸ்டல்லேருந்து வார்டன் ஃபோன் பண்ணுறதான டைம் ஃபோன் பண்ணி ஒரு மாதிரி வல்கராக பேசுகிறது அப்படிலாம் இருந்துச்சு. கம்ப்ளைண்ட் பண்ணி எங்களை பார்க்கல கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் பேர்லாம் பார்த்துட்டுலாம் போனாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உன்னோட பிரச்சனைனா நீ மட்டும் தான் பேசணும், எல்லாருக்காகவும் நீங்கள்லாம் பேசக்கூடாது, நீங்கள் இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இது மாறிடும். எல்லாருமே சொல்கிறாங்க மாறிடும்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. இது வரைக்கும் எதுவுமே மாறலை. கோவை மாவட்டம் குத்தாலம் அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க தடை. பாறைகள், தரைப்பகுதிகள் தெரியாத அளவுக்கு தண்ணீர் ஆக்ரோஷமாக பாய்ந்து வருவதால் தற்காலிகமாக மூடப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். சென்னை ஈசிஆர் அருகே விஜிபி மரைன் கிங்டம் செயற்கை பூங்காவில் பாம்பு, சுறா உள்ளிட்ட அரிய வகை மீன்களை கண்டு களித்த சுற்றுலா பயணிகள். கடல் கன்னியுடன் 5000க்கும் மேற்பட்ட மீன் வகைகளை கொண்டு உருவாக்கப்பட்ட அருங்காட்சியகத்தில் மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் பங்கேற்று கண்டுகளித்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1840 குறைந்து 1,13,600க்கு விற்பனை. கிராமுக்கு 230 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கம் 14,200க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளியின் விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்து 1 கிலோ 2,70,000க்கு விற்பனை. 1 கிராம் வெள்ளி 270 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தர் பகுதியில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டம்.
காக்ரோச் ஜனதா பார்ட்டி தலைவர் அபிஜித் தீப்கே அமெரிக்காவிலிருந்து டெல்லி வந்தடைந்த நிலையில் கையில் அம்பேத்கர் புத்தகத்துடன் போராட்டத்தில் பங்கேற்குமாறு அழைப்பு. இந்திய T20 அணியில் இடம் பிடித்தார் 15 வயதான வைபவ் சூரியவன்சி. இங்கிலாந்து, அயர்லாந்து மற்றும் ஆசிய விளையாட்டுகளுக்கான இந்திய அணியில் இடம் பிடித்து அசத்தல். இந்திய T20 அணியில் இருந்து கழட்டி விடப்பட்ட சூரியகுமார், ஹர்திக் பாண்டியா நடந்து முடிந்த IPL தொடரில் மோசமாக விளையாடியதை தொடர்ந்து நீக்கம். முதலமைச்சர் விஜயின் தாயார் சோபனா திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சாமி தரிசனம். தனது மகன் தற்போது முதலமைச்சராக வந்திருப்பது ஏழுமலையானின் அருள்தான் என பேட்டி. தரிசனம் நல்லா இருந்தது. லாஸ்ட் நவம்பர்ல வரும்பொழுது நான் வேண்டிக்கிட்டு வந்தேன். அதே மாதிரி பெருமாள் நடத்தி கொடுத்துட்டாரு. பெருமாள் ஆசி. இந்திய பெண்ணுக்கு எதிராக சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்பியதாக தொடரப்பட்ட வழக்கு. நடிகர் ரவிமோகனின் தோழி கெனிஷாவுக்கு 1,30,30,000 ரூபாய் அபராதம் விதித்து ஷார்ஜா நீதிமன்றம் தீர்ப்பு.